A1 பால் A2 பால் பற்றிலாம் சர்ச்சைகள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த A1 மில்க் வந்து கலப்பின மாடுகள்ல இருந்து வந்த பால் வந்து நம்ம கணையத்திலிருந்து சுரக்கக்கூடிய இன்சுலினுடைய அந்த பீட்டா செல்ஸை வந்து டீஜெனரேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்குது. அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இன்னும் நம்முடைய டானுவாஸில் கூட அதுக்கான ரிசர்ச் நடக்குது. அந்த அந்த சர்ச்சையும் என்ன வருது அப்படின்னா, இந்த 60களுக்கு அப்புறம் இந்தியா மாதிரி நாடுகளில் பால் அதிகம் சாப்பிடக்கூடிய நாடுகளில் தான் சக்கரை வியாதி அதிகமாக இருக்குது. அது காரணம் நம்மளோட எஃபிஷியன்சி ஆஃப் பேங்க்ரியாஸை வந்து நம்ம தொலைச்சிட்டோம். தட் இஸ் ஆல்சோ பிகாஸ் ஆஃப் சின்ன பிள்ளையில பாலை நிறைய கொடுத்தது. ஏன்னா நம்ம வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தாய்ப்பாலை நிறுத்துகிற சமயத்திலேயே பாலை போட்டு திணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் ஒரு டம்ளர் பால், சாயந்தரம் ஒரு டம்ளர் பால், அதில் இந்த பால் அதில் சேர்க்குற புரதங்கள் இப்போ ஹார்லிக்ஸு, பூஸ்ட்டு, காம்ப்ளான் அத்தனையிலையும் பால் புரதம் தான். மில்க் புரோட்டீன், சாய் புரோட்டீன், வே புரோட்டீன் இதோட சேர்த்து தான் வந்து மற்ற விட்டமின்லாம் போடுறது தான் ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாம். ஸோ ஒரு லோடட் ஆஃப் மில்க் புரோட்டீனை கொடுத்தது தான் குழந்தை பருவத்திலே அவனுடைய பேங்க்ரியாஸ்க்கு வந்து அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஒரு தியரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அது ஒரு கான்ஸ்பிரசியாக இருந்தால் கூட நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, ஒரு சயின்டிஃபிக் பேக்ரவுண்டில் ஒரு கான்ஸ்பிரசி வருது. தென் ஒய் யூ ஹேவ் டு டேக் வேணாம், அது எல்லாம் முடிவு பண்ணிட்டு வாங்கப்பா, பால் ரொம்ப சிறப்புன்னு தெரிஞ்சப்பறம் நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்னு நம்ம வெளியே போயிடுறது பெட்டர்ன்னு நான் நினைக்கிறேன். குட்டி பிள்ளை உடனே நம்ம சொல்லலாம், ஒரு டம்ளர் பால் குடிக்கலாம், ஒரு டம்ளர் பால் குடிச்சேன்னா அவனுக்கு எல்லாம் ஓடி போயிடும்னு பலகாலமா சொல்லிட்டாங்க. தினம் பால் குடிச்சா டாக்டர் வீட்டுக்கு வரமாட்டான், தினம் பால் குடிச்சா ஆப்பிள் தேவையில்லை, தினம் ஆப்பிள் சாப்பிட்டா